சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நடந்த ஒரு காவல்துறை அதிகாரி, ஐபிஎஸ் ரேங்கில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர், அவருக்கு நடந்த ஒரு வழக்கு இடைநீக்கம் அப்படிங்கிறத பற்றி சார்கிட்ட ஒரு வழக்கறிஞராக ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னு நினைக்கிறோம். மகேஷ்குமார் அந்த அதிகாரி பேர். நீங்கள் அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு பெண் காவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் அவர் மேலே இடைநீக்கம் அப்படிங்கிற ஒரு இது நடைபெற்றதாக சொல்கிறாங்க. என்னோட கேள்வி, ஒரு பெண் புகார் கொடுத்த உடனே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரேங்கில் இருக்கவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களா? ஒன்று சாமானியான ஒரு கேள்வி. இரண்டாவது, மியூச்சுவல் கன்சர்ன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அந்த அதிகாரியுடைய மனைவி செய்தியாளர் சந்திப்பில். மியூச்சுவல் கன்சர்ன் ஒன்று அங்கே அந்த வார்த்தை என்னன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது கொஞ்சம் விரிவாக. இப்படி இருந்தால் அந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டது தவறா? அதாவது அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ண விஷயம் ஃபுல் ஃபேக்டர் எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச வகையில் அது என்னென்னா, அந்த புகார் கொடுத்த காவல்துறை அதிகாரி இருக்கிறாங்கல்ல, அந்த அம்மா என்ன கேட்டகரின்னு தெரியல, அதோட கான்ஸ்டபிள். அதுக்கும் இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரு. ஆமாம். அதுக்கும் ரொம்ப அவருக்கும் இந்த அம்மாவுக்கு வேலை பார்க்கறதுக்கும் ரொம்ப கீழ் இடத்துல இடைவெளி நிறைய இருக்கு. ஓகே. அவருக்கும் இந்த அம்மாவுக்கும் எப்படி பழக்கம் என்ன ஏதுன்றது நமக்கு யாருக்கும் தெரியாது. இல்லை, மியூச்சுவல் கன்சர்ன் அந்த அம்மா நமக்கு யாருக்கும் தெரியாது. அவங்க ஒய்ஃப், அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒய்ஃப் சொல்றாங்க, மியூச்சுவலா அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, அது நானே நிறைய கண்டிச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் அவங்க பேட்டியில சொல்லிடுறாங்க. ஆனா அது கண்டிச்சா அப்படின்னா இவங்களே கூட என் வீட்டுக்காரன் முறையா வேலை செய்ய விட மாட்டாம இந்த அம்மா தொந்தரவு பண்ணுது அப்படின்றது மாதிரி கூட முன்னெச்சரிக்கையா தான் பண்ணியிருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, மியூச்சுவல் கன்சென்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இந்த அம்மா போய் புகார் கொடுக்குற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்றதும் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் என்னன்னு தெரியாது. லாஸ்ட்ல ஏதாவது ஒரு டிமாண்டு கூட இருந்திருக்கலாம் அந்த அம்மாவுக்கு. அந்த டிமாண்டை அவர் நிவர்த்தி செய்யாம இருந்திருக்கலாம். இல்ல இவர் இந்த ஐபிஎஸ் ஆபீசருக்கு போட்டியா வேற யாராவது இருந்து இந்த அம்மாவை தூண்டி விட்டு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுல கூட இந்த அம்மா, நீ இந்த மாதிரி டிமாண்ட் கேளு, இல்லைன்னா இப்படி ஒரு புகாரை கொடு, நான் உங்களுக்கு ஃபேவரா பண்ணி. ஏன்னா ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல ஒரு புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த துறையிலையும் இந்த மாதிரி எடுத்த உடனே சஸ்பென்ஷன் அப்படிலாம் வராது. ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல கொடுக்குறாங்க. நிறைய எஸ்பி, டிஎஸ்பி, பெண்களாக இருக்கிற எஸ்பி, டிஎஸ்பி மீது அதிகாரிகளே நிறைய அரசியல்வாதிகளால துன்புறுத்தியே நிறைய கம்ப்ளைண்ட் சும்மா பெண்டிங் இருக்கு. இப்போ சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் கொடுக்குற ஒரு புகாரை உடனே எடுத்து அவங்க பண்றாங்க அப்படின்றது ஒன்னும் உயர் அதிகாரிகளோட தூண்டுதலா இருக்கணும், இல்ல அரசியல் நோக்கமா இருக்கணும். ஒண்ணு, ஏன்னா எடுத்த உடனே ஒரு அப்படி ஒரு இது பண்றது வரல. இல்ல இவங்களுக்குள்ள ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத மனைவியை ஒப்புக்கொள்றாங்கல்ல. அதனால ஏதாவது ஒரு அரசியல் நோக்கத்தோட பண்ணிருக்கலாம். பின்னணியில ஒரு வேற ஏதோ ஒன்று இருக்கு, குற்றச்சாட்டுகளையும் தாண்டி ஒன்று இருக்கு. கண்டிப்பா இது பொதுவாகவே காவல்துறையில் நடக்கிறதுனால இது பளிச்சுன்னு வெளியே உங்களுக்கு ரொம்ப எல்லார் கண்களுக்கும் அது கொஞ்சம் இன்னும் வெளிச்சமாக தெரியுது. ஆனால் இது பொதுவாக ஆண் பெண் வேலை செய்கிற இடங்களில் இது சகஜமாக இருக்கிற மாதிரி ஒரு தோணல், ஒரு சமூக மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் ஒளிஞ்சிருக்கிற ஆபத்து, நான் கடந்த முறை உங்கள்கிட்ட எங்கள் சேனல்லேருந்து உங்களை நேர்காணல் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டோம். சார், உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கான்னு கேட்டிருந்தேன். இப்போ சொன்னீங்க தவறாக இருந்தாலும் அது போக்சோ சட்டம் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், ஒரு பெண்ணு பழி வாங்குறது தான் இதை பண்ணியிருக்குங்கிறது இப்போ நீங்களே ஓரளவுக்கு யூகிக்கிறீங்க. இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை தான், இந்த பெண் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத தாண்டி இப்படி குற்றச்சாட்டுகள்லாம் எளிதாகவே ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் இருக்குது அப்படிங்கிற இதை நமக்கு ஓரளவுக்கு ஒரு காமன் சென்ஸில் பார்த்தாலே புரியுது. அப்படின்னா அப்படி இருந்ததுக்கப்புறமும் இந்த குற்றச்சாட்டு எப்படி எடுபடுதுங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. இப்படி ஒருத்தர் போய் நேராக போய் இந்த ஹராஸ்மெண்ட் பண்ணான்னு சொன்ன உடனே எடுபடுதல் அப்படின்றது இல்லை, அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க.
இதே சாமானியர்கள் நடந்திருந்தா, இது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் குடும்பம்ன்றனால பாதிக்கப்படுது. இதே ஒரு சாமானியன் மேலே ஒரு பெண்ணு போய் நான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டா இதே மாதிரி தான் நடக்குமா? இல்லை, சாமானியர்கள் மீது வந்து இந்த மாதிரி ஒரு பழி வாங்குற எண்ணத்தோடு அதை பண்ண மாட்டாங்களே, ஏதோ யதார்த்தமாக நடக்கும். சாமானியர் இருக்காரு, அவரை வந்து ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் இந்த பண்ணாரு, சாமானியர் பண்ணாரு அப்படின்னா இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் ஆகும். அந்த மியூச்சுவல் கன்சென்ட்டோட பழகி ரிலேஷன்ஷிப்லாம் இருந்த பின்னாடி ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த புகார்லாம் வராது. அப்படி வந்தால் ஒருவேளை மியூச்சுவல் கன்சர்ன்ல இருக்காங்க. இப்போ இதே கேஸ் நான் வந்து சாமானியருக்குன்னு தான் கேட்குறேன். ஏன்னா இதில் மியூச்சுவல் கன்சர்ன் இருக்குது, அது எல்லாருமே ஒப்புக்கொள்கிறாங்க. மியூச்சுவல் கன்சர்ன் இருக்கவங்க இப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா நடவடிக்கையே எடுக்கக்கூடாது, அந்த பேப்பரை திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிறது இல்லாமல் கூப்பிட்டு வச்சு விசாரிப்போம் அப்படின்னு சொல்கிறது கூட தண்டனைக்கு உரியது தானே? இல்லை, கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா தானே அதனுடைய எத்தனை வருஷமா நீங்கள் மியூச்சுவல் கன்சென்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்ற விஷயமா தெரியும். எத்தனை வருஷம் இருந்தானே அவங்க சொன்னது பொய் நான் இப்போ இடத்துல. தட்ஸ் நாட் ஹராஸ்மெண்ட். அது ஹராஸ்மெண்ட்டாக தான் இப்போ கேள்வி. யார் ஹராஸ் பண்ணான்றீங்க? மியூச்சுவல் கன்சர்னில் இருந்தவங்க ஒரு கட்டத்தில் வெளியே வந்து அந்த பெண் வந்து இது என்ன ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹராஸ்மெண்ட் ஆஸ்பெக்டில் எடுத்துக்குவாங்களா? அந்த டெர்மினாலஜியில் எடுக்கக்கூடாது. அதுதான் கேள்வியா? அதான் எடுக்கக்கூடாது. அதாவது உனக்கு தேவைன்னா ரிலேஷன்ஷிப்ல இருப்பேன், இல்லைன்னா எனக்கு ஹராஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில் நியாயம்? அதான் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் விஷயத்தில் அதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இதுக்கு பின்னாடி வேற என்ன நீங்கள் சொல்ல மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கலாம், ஒரு அரசியல் நோக்கத்தோட இருக்கலாம். அரசியல் வருமா இதில்? அரசியல் மீன்ஸ் எப்படின்னா டைரக்டா அரசியல் வராது. ஓகே, அந்த அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டாங்க நீங்க சொல்லல, அப்படி சொல்லல. பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அர்த்தத்தில் போட்டி. இன்னும் ஒரு கேள்வி, இது வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நடக்குது, சாமானியர் நடந்தால் என்ன ஆகுன்ற என்னோட எங்கள் சேனலுடைய ஒரு இதில் கேட்டாங்க. இன்னொரு கேள்வி, மதுவினால் இறக்குறவங்க எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகம். அதை வந்து சில அரசியல் கட்சிகள், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு பிரபலமான அரசியல் கட்சியினுடைய பெண் தலைவரே இதை சொன்னார். இளம் விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் ஆகிறாங்க, காரணம் வந்து மது தான் அப்படின்னு. ஆனால் மது அருந்திட்டு மலக்குழிகளில் வேலை செய்கிறவங்க, செப்டி டேங்க்னு சொல்லக்கூடியதில், அந்த இறப்பில் தமிழ்நாடு முதல்ல இருக்கிறதா ஒரு செய்தி வருது. இதை கண்காணிக்கிறது குழு இருக்குது. மனித கழிவுல மனிதனே அள்ளக்கூடாதுன்ற சட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க. 2013 அந்த சட்ட திருத்தம் வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஒரு வழக்கறிஞராக இந்த கன்சர்னிங் எப்படி இருக்குது? இந்த இப்போ நான் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து இவ்வளோதானே இருந்தாங்களா, இது ஒரு பிரச்சனை அப்படின்னு கடந்து போகிறதா? அப்படி எளிதாக கடந்து போயிட முடியுமா இந்த விஷயத்தில்? அதாவது உயிர் போகிற அளவுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது எளிதெல்லாம் கடந்து போகக்கூடாது, கடந்து போக முடியாது. மனித கழிவுகளை மனிதர்களால் மட்டும்தான் அகற்றணும் அப்படின்றதெல்லாம் காலம் மாறி அதுக்கு இயந்திரங்களை வச்சு அதில் உரிய பாதுகாப்பு இயந்திரங்களை வச்சு பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நடைமுறையில் இருக்கு சட்டம். அதை தாண்டி இப்போ நம்ம மனிதர்களை வச்சு பண்றாங்க அப்படின்னா அதுக்கான குழுக்களை, கண்காணிப்பு குழுக்கள்லாம் இருக்கு. அந்த குழுக்களும் அதை வந்து சரியான முறையில் அதை பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொடுத்து நிவர்த்தி பண்ணணும். அதை தாண்டி இறக்குறது வந்து நம்ம அரசாங்கத்தோட மிஸ்டேக் தான் சொல்லலாம், அலட்சியம் தான். ஆனால் அந்த கண்காணிப்பு குழுன்னு ஒன்று இருந்தது, நீங்களே ஒப்புக்கொள்கிறீங்க, அரசாங்க பதிவேடும் அப்படி தான் சொல்லுது. ஆனால் இது வரைக்கும் ஒரு வழக்கு பதிவாகலை, ஒருத்தர் சிறை தண்டனை அனுபவிக்கலை அப்படின்னா இது எந்த லட்சணத்தில் செயல்படுது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல? கண்டிப்பாக. இது வரைக்கும் ஒரு வழக்கு பதிவானதா இல்லை, ரெக்கார்டில் இல்லை, சர்டிஃபிகேட்டாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், அதான் அரசாங்கம் அந்த இடத்துல அந்த குழுக்களில் வந்து கண்காணிப்பு குழுக்கள் என்ன பண்ணுது, இப்படி அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் மலைக்குள்ளி அள்ளும்போது ஒருத்தர் இறந்துறாரு, இப்போ இந்த குழுக்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்ற கொஸ்டின் அங்கே வரும். அப்போ அரசாங்கம் அந்த குழுவை பார்த்து கேட்கணும். இதில் அரசாங்கம் தப்பிக்குதோங்கிற ஒரு எண்ணம் வருது. என்ன காரணம்னா, இப்போ இந்த கழிவுநீர் தொட்டிகளை அகற்ற பணி இருக்கு இல்லையா, இதை மாநகராட்சி பண்ணுறதில்ல, கான்ட்ராக்டில் விட்டுறாங்க, ஒப்பந்ததாரர்கிட்ட விட்டுறாங்க. அப்போ ஏதாவது நம்ம சொல்கிற மாதிரி ஒரு அசம்பாதம் நடந்தால் தப்பு அவங்க பேரில் போட்டுடலாம். அரசாங்கத்துக்கு இதில் ஒன்றும் பொறுப்பு இல்லாத மாதிரி பண்ணுறதா ஒரு புள்ளி விவரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த புள்ளி விவரங்கள் உண்மை. ஆனால் இதை எப்படி சரி பண்ணுறாங்க? ஏன்னா எத்தனை கான்ட்ராக்டர்ஸ் மேலே இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க, அது இல்லை, அதுதான் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கல, இல்ல அந்த கான்ட்ராக்டருமே அவங்களுக்கு தேவையான ஆட்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க தவறு செஞ்சாலுமே அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம திரும்பவும் அந்த கான்ட்ராக்ட்காரரை கண்டினியூ பண்ண விடுறாங்க. அப்ப மது அருந்திட்டு இந்த வேலை, மது அருந்தினா தான் இந்த வேலை செய்ய முடியும். மலை கூலியில இறங்கி மலை அள்ளுறதோ, பிணம் இறைக்கிறதோ, இதெல்லாமே
சில அந்த மது அருந்தாம அந்த வேலையில மன ஒப்பி செய்ய முடியாது, மன ஒப்பி செய்ய முடியாது. அதனால சரி அதை செய்யறாங்கல்ல, அதுக்காக அதை சாப்பிட்டு தான் செய்யணும்ன்ற மனநிலையில அவங்க போயிடுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்க பிழப்பு அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம அரசாங்கம் தான் இருக்கணுமே தவிர அதை வந்து நிறைய இடத்துல கை விட்டுறாங்க அரசாங்கம். இன்னொருத்தர் மேல பழி சாட்டுறது வந்து தவறு. ஏன்னா இது வந்து ஒரு இறந்து போன ஒரு தகப்பனுடைய குழந்தை ஒன்று கேட்குது, எங்கள் அப்பா மது அருந்தி இறந்து போனாரா, மலைக்குழியில் இறங்கி இறந்து போனாரா அப்படிங்கிற கேள்வி அது மழலை சொல்ல கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய அப்படி ஜஸ்ட் கடந்து போகிற விஷயம் மாதிரி எங்கள் சேனல் பார்க்கல, அதனால தான் உங்கள்கிட்ட அந்த கேள்விகளை கேட்டோம். ஆமாம், அந்த குழந்தையுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. தனது அப்பா இறந்துட்டாரு, என்ன வேலை செஞ்சு இறந்தாரு, மலைக்குழியில் இறங்கி இறந்தாரு. அந்த வேலையை செய்யணும்னா மது அருந்துதான் வேணும். அப்ப இதனால இறந்தாரா அது யாருனால இறந்தாரா அப்படின்ற வித்தியாசமே தெரியாத அளவுக்கு மனநிலையா அது இருக்கு. இன்னொரு கேள்வி எழுது அப்படின்னா, ஒருத்தர் இந்த மாதிரி கழிவுநீர் தொட்டி இது பண்ணுறதுல வேலை பார்க்குறாரு அப்படின்னாலே அவருக்கு கல்வி சரியாக இல்லை, ஒரு கல்வி தகுதியெல்லாம் இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னும் சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்களுக்கு அந்த கல்வியும் வேலை வாய்ப்புகளும் போய் சேரலையோ, இந்த வேலை தான் பார்த்து இது பண்ணணுன்ற அளவுக்கு ஒரு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கேள்வியும் வரும் இல்லையா. இன்னும் ஏன்னா மனிதர் கழிவுகளை அள்ளக்கூடாதுன்னு சட்டம் போட்டாச்சு, இயந்திரங்கள் வச்சா நீங்கள் பண்ணணும்னு சட்டம் போட்டு இப்போ 2013 திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னமும் அந்த என்ன ஒரு 40 வயசு இருக்கவங்களுக்கு இன்னும் அந்த கல்வி போய் இன்னும் சேராமல் இருக்கும் அடித்தட்டில், அது ஒரு குறைபாடாக தெரியுதா? கல்வி அவங்க குடும்பத்தை பொறுத்து அந்த கேட்டகரியை பொறுத்து இன்னும் கல்விக்கு போகாமல் இருக்காங்கன்றத சொல்ல முடியாது. இல்லை, இப்போ அரசாங்கம் வந்து இந்த வேலைகளை செய்கிறவங்க எந்த சமூகத்தில் எந்த விளிம்பு நிலையில் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் புள்ளி உரம் இல்லாமல் இருக்காது. அப்போ கல்வியை சரியாக போய் சேர்ந்துருந்தால் அவர் எதுக்கு வந்து இந்த வேலைக்கு வர்றாரு? என்னோட எளிமையான கேள்வி. ஐயா, ஒரு கல்வி தகுதி இருக்கு, அப்போ வேலை பார்ப்பாங்க, இதுக்கப்புறமும் அந்த கல்வி இல்லாமல் வேலைக்கு வருவாங்களான்றது தெரியாது. இதுவே ஒரு தலைமுறையாச்சே இல்லையா? இப்போ இறந்து போனவரே ஒரு 40 வயசுக்குள்ள, 40லேருந்து 50 வயசு மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அப்படின்னாலுமே ஒரு தலைமுறை வந்து இன்னும் கல்வி பெறாமல் இருக்குது. நம்ம 7வது முறையோ, என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 6வது முறையோ வந்து இடஒதுக்கீடும் கல்வி எல்லாத்துக்கும் கல்வி போய் சேரணும்னு சீர்திருத்தம்லாம் பண்ணியிருக்கோம். 7வது முறை பண்ணியிருக்கோம்னாலே கிட்டத்தட்ட 7th ஜென்ரேஷன். ஆமாம், அப்போ இத்தனை ஆண்டுகளாக இடஒதுக்கீடு சரியாக வேலை செய்யலைன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், இடஒதுக்கீடை பற்றியெல்லாம் நம்ம பேசணும்னா நிறையா பேசலாம். இடஒதுக்கீடை பற்றி ரொம்ப மோசமாக தான் நம்ம அரசாங்கம் இருக்குது. நீங்கள் மாநில அரசா மத்திய அரசா? 2 அரசாங்கமே, ரெண்டுமே அவங்கவுங்க. அப்போ ஆட்சியாளர்கள் இருக்காங்கன்னா இடஒதுக்கீடை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி யாருமே அதை செயல்படுத்த பின்பற்றல. அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும்தான் அதில் கொண்டு வர்றாங்க, பூர்த்தி பண்றாங்க. எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வேகன்சி எல்லாம் நிறைய இருக்கும் அந்த கேட்டகரி வைஸா, அதெல்லாம் கால்குலேட் பண்றதே இல்லை. நம்ம நினைச்சாலும் அங்க வரணும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போறாங்களே தவிர அந்த இடஒதுக்கீடை ஃபாலோ பண்றதே கிடையாது. ஒரு வேப்பான செய்தியை நீங்க சொல்றீங்க. என்னன்னா வேப்பா இருக்கு நீங்க சொல்லும் போது, நீங்க ஒரு வழக்கறிஞர், நீதித்துறையில் எப்படி இருக்கா? இருக்கு அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்லுவேன். நீதித்துறையில் இந்த மாதிரி இடஒதுக்கீடு வந்து சரியா பின்பற்றல. இப்போ மதுரை உதாரணத்துக்கு, மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்டு, இதில் எத்தனை நீதிபதிகள் வந்து எத்தனை நீதிபதிகள் இருக்கணும், அதில் இடஒதுக்கீடு சரியாக கடைபிடிக்கப்பட்டிருக்கா அவங்களால சொல்ல முடியுமா? இடஒதுக்கீடை வந்து சரியாக கடைபிடிக்கல. இன்னும் வேகன்சி வந்து ஒரு 15-20 கிட்ட சரியா புள்ளி ஓரமா தெரியல. 15-20 கிட்ட இன்னும் வேகன்சி இருக்கு. வித்தியாசமா ஒரு 20 பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 பேர் இருக்க இடத்துல 20 பேர் இன்னும் நியமனம் பண்ணல. 5 பேர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். அதுல ஒரு 15 கம்மியா தான் இருக்கு. வேகன்சி இருக்கு. நிரப்பப்பட்ட பதவிகள்லயும் இடஒதுக்கீடு பின்பற்றல. இப்படி பின்பற்றலன்னா இப்படி நீங்கள் நீதித்துறையில் இருக்க, நீங்கள் ஒரு அட்வொகேட், நீங்கள் நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு மக்களோட சாமானியனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம்னு சொல்கிறோம். நீதிபதிக்கே அது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது ஆச்சரியமாகவும் இருக்குது. பாதுகாப்பின்மை அப்படிங்கிற ஒரு உணர்வும் வந்துடும் இல்லையா? ஆமாம், நீதிமன்றங்கள்லயே நீதித்துறை, இப்போ உதாரணத்துக்கு கீழமை நீதிமன்றத்தில் வந்து நீதிபதியை நியமனம் இருக்குல்ல, அதில் வந்து அந்த கேட்டகரி வைஸா அவங்க போஸ்டிங் போடலை. கேட்டகரி இது பின்பற்றல. இதை ரைஸ் பண்ணலாம். இதை ரைஸ் பண்ணி உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ
மனு போட்டோம்னா அந்த மனுவை நிராகரிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்பல்லட் அத்தாரிட்டிஸ். இதுல நம்ம போய் எங்க சொல்றதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி அடித்தட்டு மக்கள் வந்து உச்சபட்ச நம்பிக்கையா நம்ம வந்து நீதித்துறை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நீதித்துறையிலேயே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணி இடஒதுக்கீட ஃபில் பண்றது கிடையாது. இதுக்குன்னு அரசியல் கட்சிகள் கூட நாங்கள் இன்னாருடைய முன்னேற்றத்துக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்றவங்களும் இதை குரல் எழுப்பது இல்லையா? இல்லை, குரல் எழுப்பல. நான் பேர் சொல்ல விரும்பல, நான் இன்னாருக்காக, நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ற யாருமே இல்லை. அது குரல் கொடுக்கல மீன்ஸ் அந்த நியூஸ் கிடைச்சிருது அவங்கள்ட்ட. நியூஸ் கிடைச்சதுனால ஒரு நாள் மட்டும் அடையாளமா ஏதாவது பண்றது பண்ணி இந்த மாதிரி இப்படி இருக்கு, அதை வந்து இந்த அரசாங்கம் செயல்படுத்தணும் அப்படின்னு மட்டும் ஒரு நாள் அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன் இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டேன்னா, இடஒதுக்கீடு இந்த மலக்குழி சாவு அப்படிங்கிற வருதுல ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, 97% வந்து பட்டியலின மக்கள் அவங்க ஒரு புள்ளிவரம் கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த இடஒதுக்கீடை கேட்டேன். இடஒதுக்கீடுகள் சரியாக பின்பற்றப்பட்டு ஒருத்தருக்கு எல்லாருக்கும் கல்வியில் சம உரிமை கொடுத்து அரசு வேலை வாய்ப்புகளில், தொழில்நுட்ப கல்லூரிகளில் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இந்த வேலைக்கு இன்னார் தான் வரணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. இருப்பினும் 97% அப்படி ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அதில் அந்த வேலைக்கு நாங்கள் இது பண்ணுறோம். அதில் தான் இறப்புகளும் தமிழ்நாட்டில் முதல்ல இருக்குன்றப்ப தான் இந்த கேள்வி வருது. இடஒதுக்கீடு சமூக நீதியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற மாநிலமாச்சே, இந்த மாநிலத்தில் எப்படி இது இடஒதுக்கீடை பற்றி பேச்சு தான் நடக்குதே தவிர அதை சரியாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்களுடைய ஃபாலோ அப்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இல்லை 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 இதன் நீதிமன்றத்தை போய் கதவை தட்டினாலும் நீதிமன்றமும் அதை வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இப்போ இது கல்வியிலே கோளாறாக இருக்குமா? ஏன்னா கல்வியிலையும் கோளாறு, கல்வி கிடைக்கிறதுலேயே இது இருக்கா, தாமதம் இருக்கா, மறுக்கப்படுதா? ஏன்னா நீங்கள் இப்போ போஸ்டிங் நிரப்பப்படலைங்கிறதுக்கு உதாரணமாக இப்போ கல்பனா நாயக் அவங்க ஒரு குற்றச்சாட்டை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வந்தேன், முறைகேடுகள் நடந்ததுன்னு சொன்னாங்க. அது என்ன முறைகேடுன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், எங்களோட நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அஸ் அட்வொகேட்டாக. இருந்தாலும் நான் உங்களுக்கு என்னோட புரிதலை சொல்கிறேன். ஒரு தேர்வு நடக்குது, அதில் வந்து கட் ஆஃப் மார்க்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 60 மார்க் வந்து ஒரு பிரிவினருக்கும், 70 மார்க்கு இன்னொரு பிரிவினருக்கும், 80 மார்க்கு அதர் காஸ்ட் ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு ஒரு கட் ஆஃப் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. இதில் 80 மார்க்கு அந்த 60 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற பிரிவினரில் ஒருத்தர் 80 மார்க் எடுத்துடுறாரு. அப்போ அவரை வந்து நீங்கள் ஜெனரல் கேட்டகரி கொண்டு போயிருங்க, அப்போ தான் இங்கே 60 மார்க் எடுக்கிற இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. இதான் நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க, எங்கள் சேனல் என்ன சொல்ல வருது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. இதை தான் 2020 உச்சநீதிமன்றம் இது ஒரு வழக்காக வரும்போது இப்போ இப்படி தான் நீங்கள் பின்பற்றணும்னு அறிவுறுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பின்பற்றப்படவில்லைங்கிறது தான் கல்பனா நாயக்கோடைய லிஸ்ட்டை வந்து உச்சநீதிமன்றம் நிறைய அந்த இடஒதுக்கீடு விஷயமா கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கைட்லைன்ஸை இங்கே உள்ள அரசாங்கம் ஃபாலோ பண்ணுறது. இப்போ சொல்கிற இந்த மார்க்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த வந்து அந்த 60 மார்க் எடுத்தா போதும்ன்ற ஒரு கேட்டகரி இருக்காங்கல்ல, ஆமாம், இவங்க வந்து ஜெனரல் கேட்டகரி 80 மார்க் எடுத்தா போதும்ன்ற லெவலுக்கு 80 மார்க் எடுத்துட்டாங்கன்னா ஜெனரல் கொண்டு போறது கிடையாது. இந்த 80 மார்க் எடுத்தாலும் அந்த கேட்டகரியிலேயே முதல் இடத்தை கொடுப்பாங்க. அப்போ இன்னொருத்தர் எடுக்கிற மார்க் எடுத்தவர் அந்த வாய்ப்பை இழக்கிறாரு. இப்போ அந்த வாய்ப்பை இழந்தவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போய் தான் இந்த கோர்ட்டுக்கு போனாலும் அங்கேயும் நீதி கிடைக்க மாட்டேது. நானே எக்ஸாம்பிள் எழுதி சில இடம் இதை நீங்களே உங்களை உதாரணமா சொல்றீங்க. நான் என் நண்பர் எல்லாம் எக்ஸாம்லயே நாங்க எழுதி. நீங்க கிளைம் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணல, என்னோட நண்பர்கள் பண்ணிருக்காங்க. என்னுடைய நண்பர் பண்ணிருக்காரு. பண்ணன அவர் போட்ட பெட்டிஷனே டிஸ்மிஸ் ஆயிருக்கு. எந்த ஒரு ரீசன் கேட்க முடியாதா? ஏத்து கேட்க முடியாதா? ஏத்து யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அராஜகம். இப்போ கல்பனா நாயக் சொன்னது உண்மைதான், உயிரோடு வச்சு எரிக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றது உண்மைதான். முறைகேடுகள் இப்படிதான் நடக்குது. ஜனநாயகம்லாம் இதெல்லாம் பேசணும்னா ரொம்ப இதாக இருக்குது. எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் நான் சொன்ன அந்த கல்பனா நாயக் காவல்துறை ஏடிஜிபி, அவங்களுடைய ரேங்க் வந்து ஏடிஜிபி ரேங்கு. அவங்க போன வருஷம் ஜூன் மாதம் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் இந்த மாதிரி என்னை எரிக்க பார்த்தாங்க, நான் அந்த இது வந்து தற்செயலாக நடந்ததில்லை, எரிக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு ஏடிஜிபியை உயிரோடு வச்சு எரிக்கிற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டுனா அந்த அம்மா எரிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி ஒன்று. இன்னொன்று, டிஜிபி இதில் ஒரு கருத்து சொல்கிறார், அதுதான் உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும். சங்கர் ஜுவால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த புகாரை நாங்கள் வந்து விசாரித்தோம், அது வந்து இந்த இதனால் எலக்ட்ரிசிட்டி மின் கசிவு தான் காரணம், அந்த அம்மா சொல்கிற மாதிரி அது ஒன்றும் இது கிடையாதுன்னு சொல்கிறாரு. இதுவே தவறு இல்லையா? அது நீதிமன்றத்துக்கு போய் தான் நிரூபிக்கப்படணும். அது எப்படி இவங்களாவே வந்து அது இதாயிடுச்சு, அது வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லலாமா ஒரு காவல்துறை தலைவர்? அவருடைய விசாரணையில் இந்த மாதிரி வந்திருக்குன்றத சொல்லியிருப்பாரு. ஆனால் அப்படின்னாலுமே ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இருக்கிற ரூமில் ஒரு மின் கசிவு ஏற்படுற லெவலுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து அதுவே தவறு தானே. மற்ற எல்லாத்துலேயும் அந்த எல்லா ரூமுக்கும் அந்த மாதிரி வரலையே. வரல. நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறோம், இது முறைகேடு நடந்திருக்கு, எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது. முறைகேடு நடந்தது. இவங்கள இந்த மாதிரி எரிக்கின்ற பிளான் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அதை நீங்கள் இப்போது சொன்னீங்க இல்லையா, சங்கர் ஜுவால் வந்து விசாரணையில் கூட தெரிஞ்சு சொல்லியிருக்கலாம்னு. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீதிபதி தான் இதை சொல்லணும் மின்கசிவு நடந்திருக்குன்னு. இது எப்படி ஒரு இல்லை, அதாவது இவருடைய கருத்தை சொல்லியிருப்பாரு. நாங்கள் விசாரணையில் முதல் கட்டமாக இது முன் தீர்மானம்